சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்விக்கு அடிச்ச அதிர்ஷ்டம். தமிழ்ச்செல்வி காலேஜ் விட்டுட்டு பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பா அந்த ஊருக்கு ஃபாரின் கப்பல் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் கப்பல் வந்து கேட்கவும், அப்போதான் தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு, இந்த அட்ரஸா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கையில அந்த ஃபாரின் கப்பல் கூட ஒரு வயசான பாட்டியும் வந்திருக்காங்க. அந்த ஃபாரினரோடைய அம்மா தான் அவங்களும் வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. திடீர்னு அவங்க மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ மம்மி மம்மி வாட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழியில என்னென்னமோ பேசுறாங்க. தமிழ்ச்செல்வி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு, நான் பார்க்குறேன், நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை சொல்ல, சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் கப்பலும் சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி அவங்களுக்கு முதலுதவி செய்கிறாங்க. முதலுதவி தமிழ்ச்செல்வி செய்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு மயக்கமும் தெளிஞ்சிருது. இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்ல, கமத்மை நீங்கள் எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரின் கப்பலும் சொல்ல, தமிழும் யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் கம் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் கப்பல் சொல்ல, தமிழும் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அவங்களோட காரில் ஏறி போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியோட மெடிக்கல் காலேஜ் தான். அங்கே போகிறாங்க. அங்கே அந்த பாட்டி அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். தமிழ்ச்செல்வி சரியான நேரத்தில் இங்கே வந்தீங்க, இல்லைன்னா இந்த பாட்டி எப்பயோ போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்க, அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். நல்ல வேலைக்கு நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண, அப்படி இல்லைன்னு வைகி அடுத்த கொஞ்சம் சில மணி நேரத்தில் அப்படியே இருதய துடிப்பு மொத்தமாக நின்று இந்நேரம் அவங்க பரலோகம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, டாக்டர் நல்ல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்கன்னே அந்த ஃபாரின் கப்பலுக்கு புரியலை. வாட் இஸ் மை ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த ஃபாரின் கப்பல் கேட்குறாங்க. அப்போ தான் டாக்டர் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு இவங்க முதலுதவி செய்யலைன்னா இந்த நேரத்துக்கு அவங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அவங்களுக்கு டாக்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃபாரின் கப்பல் தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் கப்பல் அவங்களுடைய மொழியில் சொல்ல, பரவாயில்ல, இது இடத்துல நான் யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் நடந்திருப்பேன், இது என்னுடைய கடமை, நான் அதுக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்ல, வெரி 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 தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்போ தான் அந்த ஃபாரினர், நானே உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரின் கப்பல் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் கிளம்பி போக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, பரவாயில்ல, எனக்காக நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய வேலையை போட்டுட்டு இப்போ என் கூட ஹாஸ்பிட்டல் வரை வந்தீங்க, உங்கள் வீட்டில் நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரினர் சொல்ல, அப்போ தான் அந்த டாக்டர், தமிழ்ச்செல்வி நீ இனிமேல் 2 பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டிருமா, நீ அதுக்கு இவரோடையே போகலாம், நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, டாக்டர் நான் அதுக்காகலாம் சொல்லலை, இவங்களை பார்த்தா அப்படி மோசமான ஆட்கள் மாதிரிலாம் தெரியல, நான் ஒரு டிரைவிங் கிளாஸ் போனேன், அங்கே அவன் என்கிட்ட பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டான், 4 கண்ணத்தில் அற விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாஸை விட்டு நான் வெளியே வந்தேன், ஆனால் இவங்க ரொம்ப தன்மையாக தான் பேசுகிறாங்க, அவங்களுடைய அம்மா உயிரை நான் காப்பாற்றினதுனால அவர் இப்படி கேட்குறாரு, அதனால பரவாயில்ல நான் இவங்களோடய போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, சரி தமிழ் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழோடைய காலேஜ் ப்ரொஃபஸரும் சொல்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்வி காரில் வந்து இறங்குறாங்க. என்ன தமிழ் காரில் வரா, தமிழ் கார் ஓட்டி பழகிட்டாலோ அப்படின்னு சொல்லி வேகமாக அப்பத்தா, தனம், வசந்தி, செல்லப்பாண்டி எல்லாரும் வர, கூடவே பார்த்தா ஒரு ஃபாரினர் வராரு. யாருக்கு இவர் அப்படின்னு சொல்லி தனம் கேட்க, தனம் இவர் நம்ம ஊரை சுற்றி பார்க்க வந்த ஃபாரினர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருப்பார் போல, சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு வர வழியில் இவங்களுடைய அம்மா அப்புறம் கூட ஒருத்தவங்களா இருந்தாங்க. திடீர்னு அவங்களுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு, அச்சோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, அப்புறம் நான் முதலுதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள அட்மிட் பண்ணி அதனால அவர் எனக்கு வீட்டுக்கு கொண்டாந்து விடுறேன், இது ஒரு உதவின்னு சொல்லி கேட்டார், நான் எவ்வளவோ மறுத்தேன், ஆனால் அவர் வந்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, நல்ல வேலைக்கிடி அந்த அம்மா உசுரை காப்பாத்தின, அந்த அம்மா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, அந்த ஃபாரினர் திடீர்னு ஒரு கட்டு ரூபாய் எடுத்து அப்படியே தமிழ்ச்செல்வி கிட்ட நீட்டுறாரு. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர் சொல்ல, இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ்
வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் தமிழ்ச்செல்வி இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இதை வாங்கினேன்னா நான் செஞ்ச உதவி பேர் உதவியே கிடையாது, அதுக்கு பேரையே வேற, நான் இதெல்லாம் எதிர்பார்த்து உதவி செய்யலைங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல. ஆனால் தமிழ் பேசுறது எதுவுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த பணத்தை தயவு செஞ்சு வாங்கிக்கங்க, என் அம்மாவை என் உசுருக்கும் மேலா நான் நினைக்கிறேன். இப்படி கொடுக்கறது அவங்களுடைய உயிரை விலை பேசுறதுக்காக கிடையாது, சரியான நேரத்துக்கு நீங்க எங்க அம்மா உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனாலதான் இந்த நிமிஷம் எங்க அம்மா உயிரோட இருக்காங்க, எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஃபாரினர் பார்த்தா 1 லட்சம் ரூபாயை தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்குறாரு. அந்த நாட்டு மதிப்புப்படி 1 லட்சம் ரூபாய் இந்தாங்க, இது எங்களுடைய நாட்டு காசு, உங்களுடைய இந்திய ரூபாய் எங்க கிட்ட கிடையாது, இது எங்களுடைய நாட்டு பணம், இந்தாங்க, இது என்னுடைய ஒரு சின்ன அன்பளிப்பு, நான் இந்த பக்கம் எப்பயாவது வந்தேன்னா கண்டிப்பா உங்களை மீட் பண்ணாம போக மாட்டேன், நீங்க செஞ்சது பெரிய உதவி, நீங்க செய்யறது வேணா உங்களுக்கு அது சின்ன உதவியா தெரியலாம், ஆனா அது என்னைய பொறுத்தளவு பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃபாரினர் வலுக்கட்டாயமா தமிழோடைய கையை பிடிச்சி இழுத்து கையில காசையை வச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தமிழ், அவர் உனக்கு அன்பளிப்பா தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்ல, இல்லம்மாச்சி, இவர் என்னதான் அன்பளிப்பா கொடுத்திருந்தாலும் இதை வாங்குறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல. அப்பதான் வசந்தி, செல்லப்பாண்டி, தனம், அக்கா நீ வேணான்னு சொன்ன, ஆனா அவருடைய அன்பளிப்பா அவருடைய மனசுக்கு ஆறுதலா கொடுத்துட்டு போனாரு, வாங்கிக்க வச்சுக்க, இப்ப என்ன அம்மாச்சி சொன்னாங்கல்ல காருக்கு பெட்ரோல் போட அவளுடைய தோடெல்லாம் கலட்டி கொடுத்தாங்கல்ல, இப்ப அம்மாச்சி நீங்க தோடெல்லாம் ஒன்றும் கழட்டி கொடுக்க வேண்டாம், அந்த தோடை நீங்களே வச்சுக்கங்க, இந்த காசை வச்சு பெட்ரோலை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் சொல்ல. அப்பதான் அப்பத்தா, என்னடி இந்த பணத்தை வச்சுக்கிருவியா இல்ல கோயில் உண்டியில எதுவும் போட்டுருவியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல. அப்பதான் வசந்தியும் செல்லப்பாண்டியும், அடியே நீ புத்தி கெட்டவளா, பொழைக்க தெரியாம இருக்க, 2 பிள்ளைகளை வச்சிருக்க, நம்மளும் வேலை செய்யறதான், திருடக்கூடாது, மற்றவங்களுடைய பொழப்ப கெடுக்க கூடாது, உழைக்காம காசு வாங்க கூடாது, நீ ஒரு உதவி செஞ்சிருக்க, அந்த உதவிக்கு கை மாற உனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போயிருக்காங்க, இந்த காசை வச்சு நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிருவோம், நம்ம ஒன்றும் ஊதாரித்தனமா செலவழிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டியும் எடுத்து சொல்ல. தமிழ் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. எங்கேயோ இருந்து அதிர்ஷ்டம் பார்த்தா தமிழ்ச்செல்வி கைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருது. அப்பதான் அப்பத்தா, இங்க பாரடி தமிழ், சொன்னாலும் சொல்லலாட்டியும் மீனாட்சி அதிர்ஷ்டக்காரி தான், நேத்து வீட்டுக்கு காரு வந்து நின்னுச்சு, இன்னைக்கு எங்கேயோ கிடக்கிற வெளிநாட்டுக்காரே உன்னைய பார்த்து இங்க வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கியான், அப்ப நீ எம்புட்டு பெரிய அதிர்ஷ்டக்காரி அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசி முடிக்க. அப்பதான் செல்லப்பாண்டிக்கு போன் வருது. ஆமா அண்ணே செல்லப்பாண்டி அண்ணே, அவரு போன மாசம் லாட்டரி வாங்கியிருந்தீங்கல்ல, கேரளாவுக்கு லாரி ஓட்ட வந்திருந்தீங்கல்ல, அங்க இருந்து கூப்பிடுறோம், உங்களுடைய லாட்டரி நம்பருக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிட்ட சொல்ல. செல்லப்பாண்டிக்கு இதை கேட்டதும் கையை ஓடல காலு ஓடல. ஆத்தா நல்லா சொன்னீங்க, என் பேத்தி அதிர்ஷ்டக்காரி தான், எனக்கு லாட்டரி சீட்ல 2